ஹாய் காய்ஸ். ஸோ நான் இன்றைக்கி வந்து கஸ்டர்ட் ஃப்ரூட் செஞ்சுருந்தேன். ஸோ எப்படி செஞ்சுருக்கேன்றது நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் கஸ்டர்ட் ஃப்ரூட் நான் செய்யும்போது எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே ஆட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து டேட்ஸ் அண்ட் பாதாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ குட்டி குட்டியாக அதை சாப் பண்ணிவிட்டு அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பனானா, பப்பாயா, ட்ராகன், பொமோக்ரானட், ஆப்பிள், ஸோ அது இல்லாமல் ப்ளூபெர்ரி நான் ஆட் பண்ணுவேன். ஸோ ப்ளூபெர்ரி என்கிட்ட ஸ்டாக் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே தேவையான குவான்டிட்டி எல்லாத்துலேயும் ஒன் நம்ம எடுத்தோன்னா நிறைய ஆகிற மாதிரி ஆகிடுது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்துலேயும் ஒரு ஹாஃப் இல்லை 1/4 சைஸ் மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டு நான் சாப் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ எல்லாமே குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணி போட்டுட்டு நம்மக்கிட்ட சீட்ஸ் ஏதாவது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கிட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லாம் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த மில்க் நான் எப்படி பண்ணேன்னா சுகர் பதிலாக நான் வந்து ஜாகரி ஆட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு என்கிட்ட 2 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் பவுடர் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அண்ட் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் வெனிலா ஃப்ளேவர் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து ஆக்சுவலி பால் நம்ம ஆட் பண்ணோம். நான் எல்லா பாலுமே ஆல்ரெடி கேஸில் வச்சுட்டதுனால சூடு பால் நம்ம ஊற்றினோன்னா கட்டி ஆகிடும் பவுடர். ஸோ நான் இது வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து கட்டி இல்லாமல் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆஃப் நான் சியா சீட்ஸ் ஆட் பண்ணி வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட நான் அதையும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மில்கை வந்து நான் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு 2 to 3 மெம்பர்ஸ்க்கு நான் செஞ்சுருந்தேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஜாகரியோட குவான்டிட்டி கம்மியாக இருந்ததுனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்